41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஐஜி நிர்மல் குமார் ஜோஷியும் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த 2025 செப்டம்பர் 27 கரூரில் கூட்ட நெரிசலில் 31 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் திருச்சி மண்டல முன்னாள் ஐஜியாக பணியாற்றி வந்த நிர்மல்குமார் ஜோஷி அவர்கள் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்தில், டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவருடைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதி என்பதனால் அவர் இந்த விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சில தினங்களுக்கு முன்புதான் பணியிட மாற்றம் என்பதும் அவர் செய்யப்பட்டார் என்ற தகவல்கள் எல்லாம் கிடைத்திருந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ விசாரணை வலயத்திற்குள் தமிழ்நாட்டின் காவல்துறையின் மூத்த மற்றும் முக்கிய அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. முன்னதாக ஆயுத பிரிவு டிஜிபியான டேவிட்சன் அவர்கள் விசாரணை என்பது அவரிடம் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மற்றொரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரியும் அதே போல இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ஜோஷி அவர்களிடமும் விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை பேட்டர்ன் எவ்வாறு நடைபெறுகிறது என்ற ஓரளவுக்கான தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது விஜய் அவர்களிடம் முதலில் தனியாக விசாரணை என்பதை அவருக்கு ஒரு ஃப்ரீ டைம் என்பது கொடுக்கப்படுகிறது. பிறகு காவல்துறை அதிகாரிகளிடம் அனைவரையும் உட்கார வைத்து அவர்கள் அனைவரிடமும் கேள்விகள் என்பது கேட்கப்பட்டு அவை அனைத்துமே ஸ்டெனோகிராஃப் பதிவு என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் செய்கிறார்கள். பிறகு காவல்துறை அதிகாரிகள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் மீண்டும் விஜய் அவர்களிடம் சென்று அந்த தகவல்கள் அனைத்தும் சரியா என்பதை அவர்கள் சரிபார்க்கிறார்கள். விஜய் அவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலை வாங்கி கொண்டு வந்து மீண்டும் காவல்துறையின் மூத்த அதிகாரிகளிடம் விசாரணை என்பது நடத்தப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கின் விவகாரம் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஏனென்றால் முக்கியஸ்தர்கள் கடைசி கட்டமாகத்தான் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அடிப்படையிலிருந்து விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் திருச்சி வேலுச்சாமிபுரத்திலிருந்து ஆரம்பித்து தற்பொழுது மூத்த அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் மூத்த அதிகாரிகள் வரை விசாரணை வலயம் விரிவடைந்திருக்கிறது. கட்சி விவகாரத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தொடங்கி தற்பொழுது அந்த கட்சியின் தலைவரான விஜய் வரை இந்த விசாரணை விரிவடைந்திருக்கிறது. இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கலாவதற்கு முன்பான ஒரு உச்சகட்ட பரபரப்பான விசாரணையாகத்தான் நடந்து வருகிறது என்பதை நம்மால் புரிந்து வருகிறது. விஜய் அவர்கள் மற்ற யாரும் ஆக்டிவ் செய்யப்படாத வண்ணம் தனியாக அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் அவருக்கென்று உதவுவதற்காக வழக்கறிஞர்களும் உதவிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அவர் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் பதிலளிக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள் என்பதான தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து முக்கியமான காவல்துறை அதிகாரிகளும் விசாரணை வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கிய பிரத்யேக செய்தியின்படி அந்த மருத்துவர்களும் டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைக்கப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதை வெரிஃபை செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுதைய முக்கியமான செய்தி, மூத்த அதிகாரிகள் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விரிவான விசாரணை நடந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.